மனதில் இந்த பலத்த அரண் இருக்கிறது என்றால் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு தடையா மாறும். தனிப்பட்டதில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் அது தடையா மாறும். இந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்கலைன்னா அந்த பலத்த அரண் நம்மை நிர்மூலமாக்கிறோம். கர்த்தர் நமக்கு அரணான கோட்டை, அரண் மாதிரி இருக்க முடியும். கர்த்தருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், கர்த்தருடைய சிந்தையை கேட்கிறோம். கர்த்தருக்குள்ள ஒளிஞ்சிருந்தோம்னா நம்மை அழிக்க நினைக்கிற பிசாசுக்கு மறைவாக கர்த்தருக்குள்ள மறைஞ்சிருக்கலாம். பிசாசு மக்களுடைய மனதில் கட்டுறான் பார்த்தீங்களா, எல்லா பலத்த அரணையும் அதை இடிக்க அழிக்க கவிழ்க்க கர்த்தர் வாயில வார்த்தை வைக்கிறார். கடந்த 2 வாரமாக ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைன்னு பேசி வருகிறோம். நம்மை குறித்த தேவனுடைய மாறாத விருப்பம், நம்ம ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றி பெற வேண்டும். சில பகுதியில் வெற்றி பெறுகிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற வேண்டும். நம்மளோட வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியிலையும் பிசாசு சந்தோஷப்படக்கூடாது. ஒரு பகுதியில் தோல்வி அடைஞ்சதை பார்த்து பிசாசு சந்தோஷப்படக்கூடாது, பரவாயில்ல இந்த பகுதியில் தோல்வியில் தான் வாழ்கிறான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் வெற்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமேன்னு இருக்கு. பார்சியலாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லலை, முற்றிலுமாக ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் இருக்கு. அது 17 பிற்போக்கான காரியங்களை முன்னாடி எழுதுகிறார். அத்தனை காரியங்களையும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். யாராலும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை குறித்த சித்தம் அதான். வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் இருக்கு. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவருங்கிற வாசனை எப்படி தெரியுது என்றால், நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும் பொழுது அவர் யார், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை குறித்த ஒரு அறிவின் வாசனை வீசுது இல்லையா. இப்போ ஒரு பாடி ஸ்ப்ரே அடிக்கிறீங்கன்னா அது ஒரு வாசம் அடிக்குது இல்லையா. அதாவது கெட்ட வாசத்தை தூக்கிட்டு நல்ல வாசத்தை கொடுக்குது. துர்நாற்றத்தை வீசிட்டு நல்ல நாற்றத்தை கொடுக்குது. நாத்தங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. நாத்தடிக்குது அப்படின்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கெட்ட நாத்தத்தை தூக்கிட்டு நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது. அதனால் எந்த பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ நமக்கு தான் தெரியாது. மேலை நாடுகளில் அவங்க சொல்கிறாங்க, அதாவது காலையில் போகிறதுக்கு ஒரு பெர்ஃப்யூம்ங்கிறாங்க, நைட்டு டின்னருக்கு போகிறதுக்கு பார்ட்டிக்கு போகிறதுக்கு வேறு பெர்ஃப்யூம்ங்கிறான், லேடிஸ்க்கு வேறு பெர்ஃப்யூமு ஜென்ஸுக்கு வேறு. நமக்கு என்னமோ ஒன்று எதே ஒன்று அடிச்சுட்டு போவோம். அவன் வித்தியாசம் காமிக்கிறான். அதே போல் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் வாழுகிற வெற்றியுள்ள வாழ்க்கையின் மூலமாக அறிவின் வாசனை வீசும் இருக்கு. நம்ம எப்படிப்பட்ட தேவனை கும்பிட்றோன்னு அதன் மூலமாக தெரியணும். ஆனால் எல்லாரும் தான் அப்படி இருக்கிறார்களான்னு கேட்டோம்னா அப்படி இல்லை. நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில சாட்சிகளும் ஒரு சாதாரண ஒரு சாட்சியாக தான் இருக்கிறது. பிரம்மாண்டமான சாட்சிகளை பார்த்துருக்கேன். மருத்துவர்களால் கைப்படப்பட்ட மக்கள்லாம் பிழைச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதான் அப்படி தான் வாழ்க்கை இருக்கணும். ஒருவேளை வியாதியாக இருந்தால் கூட வியாதியிலேருந்து வெளியே வந்து தேவன் யார் என்பதை சுகமாக்குற கர்த்தர் என்பதை காமிக்கணும். ஏன் அப்படி வாழ முடியலன்னா ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். அது உள்ள ஆவிக்கிரியதில் முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நடைமுறை பகுதியிலையும் அந்த யுத்தத்தில் ஜெயித்து அந்த யுத்தத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு யுத்தம் உண்டுன்னு சொல்லுகிறது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை, ஆனால் ஒரு யுத்தம் இருக்கிறதுன்னு இருக்கு. அந்த யுத்தத்தை ஜெயிக்கணும். ஜெயித்து கிறிஸ்து சம்பாதித்த சுதந்திரத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்தணும். 2 கொரிந்தியர் திருப்போம். எல்லாவற்றிலும் வெற்றிகளை ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் 2 கொரிந்தியர் 10 அந்த பலத்த அரணை குறித்து பேசுகிறார். போன வாரத்தில் தான் ஆரம்பித்தோம். பலத்த அரண்களை நிர்மூலமாக்கணும். நாம் தேவனை நேசிக்கிற ஜனங்கள் மட்டும் கிடையாது, மக்களை நேசிக்கிறோம். நாம் வெற்றி பெற்று அநேகர் வெற்றி பெறுவதற்கு நாம் உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கணும். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஜெயிச்சதுக்கப்புறம் உன் சகோதரர்களுக்கு
அவளை தேற்று உதவி செய்கிறார். நாம் மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது, மற்ற சகோதரர்களையும் ஜெயிக்க வைக்கணும். நம்முடைய மனதில் இந்த பலத்த அரண் இருக்கிறது என்றால் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு தடையாக மாறும். தனிப்பட்டதில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் அது தடையாக மாறும். தேவனோட ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்கும் நம் மூலமாக தேவன் இந்த உலகத்தில் கிரியை செய்வதற்கு நம்மை பயன்படுத்துவதற்கும் அந்த பலத்த அரண்கள் தடையாக மாறும். அதனால தான் அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்கல் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதுன்னா தேவனோட ஆசீர்வாதம் வெளிப்பட முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக இருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் ஆசீர்வாதம் வெளியே வராமல் இருக்கும். ஏன் வெளியே வராமல் இருக்கும்னா மனதில் இருக்கிற அந்த பலத்த அரண்கள் தடையாக மாறும். பலத்த அரண் இன்னைக்கு தனிப்பட்ட மனிதன் மயத்தில் பலத்த அரண் இருக்கிறது. சில சபையிலேயே பலத்த அரண் இருக்கும். அந்த சபையுடைய ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு பலத்த அரண் இருக்கும். தேவன் அந்த சபைக்குள்ளே போய் கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய குணாதிசயங்கள், தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவங்கிறதை அந்த சபையில் ஜனங்கள் காண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட் என்ன செய்யணும், கர்த்தர் அங்கே செயல்பட முடியாத ஒரு ஒரு பலத்தரணை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நம்முடைய தேசத்தில் ஒரு பலத்தரண் இருக்கு. நம்முடைய தேசத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு மக்களுடைய மனதில் ஒரு பலத்தரண் இருக்கிறது. இந்த பலத்தரணை நாம் நிர்மூலமாக்கலைன்னா அந்த பலத்தரண் நம்மை நிர்மூலமாக்கிறோம். நரகம் போயிடுவோன்னு சொல்லலை, தோல்விகரமான வாழ்க்கை வாழ்வோம். அதனால தான் ஒவ்வொரு பலத்த அரணை நிர்மூலமாக்கணும். அதனால தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்குரிய ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 10 திருப்போம். 2 கொரிந்தியர் 10 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாகவும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 3ஆம் வசனத்தை கவனிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார், குருந்த சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு எழுதுகிறார். ஒரு யுத்தம் இருக்கிறதுங்கிறாரு. அந்த யுத்தத்தில் நாம் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, அந்த யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து பேசுகிறார். நம்முடைய போர் ஆயுதங்கள்ங்கிறார். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல், யுத்தமும் மாம்சத்துக்கேற்ற யுத்தம் கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, மனிதர்களோடு யுத்தம் அல்ல. அதனால ஆயுதமும் மாம்சீகமான ஆயுதம் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய ஆயுதத்தை சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து பிசாசுடைய எல்லா ஆயுதங்களையும் உரிந்து கொண்டு நமக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்கியிருக்கிறார். நாம் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் இருக்க மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஆயுதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இன்னொரு மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்குன்னு தெரியாது. ஒரு யுத்தம் இருக்குன்னு தெரியாது. அந்த யுத்தத்தில் தேவன் நமக்கு சில ஆயுதங்களை கொடுத்துருக்குறான்னு தெரியாது. அந்த ஆயுதத்தை எவ்வாறு பயன்படுத்துவோன்னு தெரியாது. நிறைய ஆயுதங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆயுதம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமங்கிறது மாம்சீகமான ஒரு ஆயுதம் கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரும் யோவானும் வர்றாங்க. ஒரு முடவன் இருக்கிறான். எனக்குள்ளதை உனக்கு தருகிறேன்கிறாங்க. அவனிடத்துல ஏதாச்சும் காசு கிடைக்குமாங்கிறாங்க. எனக்குள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு போனான் இருக்கு. அந்த ஆயுதத்தை பிசாசுக்கு எதிராக, அவன் மனதில் இருக்க எல்லா தீமைக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அவன் எழுந்து நடக்கிறான்.
மனதில் சுகமாகறான், சரீரத்தில் சுகமாகறான். கர்த்தருடைய வல்லமையினால் பிசாசுடைய வல்லமையை முறிக்கப்படுகிறது. ரெண்டாவது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பலத்த ஆயுதங்கள், எபேசியர் 5 சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுதங்கிறார். நம்ம யுத்தம் பண்ண மட்டும் இல்லை, தேவன் நமக்கு ஆயுதங்களை கொடுக்குறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் எபேசியர் 6 சொல்றார். கர்த்தருடைய பந்திங்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். பிசாசுக்கு எதிராக, அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் கர்த்தருடைய பந்தி. ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது பிசாசுக்கு எதிராக, அசுத்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு எதிராக நம்ம யுத்தம் பண்ணி நம்முடைய சுதந்திரத்தை நிலைநிறுத்துகிறோம்னு அர்த்தம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுதத்தையே அநேக மக்கள் தவறாக பயன்படுத்திட்டாங்க. கர்த்தருடைய பந்தி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சுகமாவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுகத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலையாகி சுகமாக வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் தான் கர்த்தருடைய பந்தி. ஆனால் சபையில் இது எப்படி பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், எது ஆயுதமாக கொடுக்கப்பட்டதோ அதையே அவர்கள் கத்தி எடுத்து தங்களே குத்திக்கிற மாதிரி ஆயிடுது. தவறாக எடுத்துட்ட, நீ தப்பாக எடுத்துட்டீங்கன்னா கர்த்தரோட அடிச்சிருவார், கர்த்தரோட நொறுக்கிடுவார், கர்த்தரோட தண்டனை வந்துடும், கர்த்தரோட ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். அந்த அப்பமும் திராட்சரசம் என்ன சொல்லுகிறது என்றால், எனக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளாக நான் சுகமானேன்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் சொல்லுது. அது என்னை வியாதிப்படுத்துகிற ஆயுதம் கிடையாது, என்னை சுகமாக்கக்கூடிய ஆயுதம். 1 கோடி வருகிறோம், 1 கோடி கர்த்தருடைய மரணத்தை சிந்திக்கிறோம், சிலுவையில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை எண்ணி பார்க்குறோம், யோசித்து பார்க்குறோம் என்றால், அது மனதில் ஏற்படுகிற எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அது 1 கோடி கர்த்தரை துதிக்கிறோமா, அது என்னது? ஒரு ஆயுதம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமா, அது ஆயுதம். பிசாசுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். இது எதுவுமே மாம்சியமான ஆயுதம் கிடையாது. அதனால இந்த ஆயுதத்தில் நீங்கள் கத்த வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய வாய்ஸை நீங்கள் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? எவ்வளவு சத்தமாக ஜெபிக்கிறீங்க இல்லை, எவ்வளவு அறிவோடு ஜெபிக்கிறீங்க, அதான் காரியம். இங்கே வர்றீங்க இல்லையா, இங்கே வரும்போதெல்லாம் நான் ஆயுதத்தை பயன்படுத்துகிறேன். ஒரு மனதில் இருக்கிற எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு தேவனோட வார்த்தை என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறேன். இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மக்களுடைய மனதில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்குறோம். இன்னைக்கு கூட ஒரு அம்மா பேசுனாங்க, சிவகங்கையிலேருந்து பேசுனாங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருக்க இதான் பேசுனாங்க, நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன், நாங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க, TLC சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் இவ்வளோ சத்தியம் இருக்குன்னு இப்போ தான் தெரியுங்கனாங்க. அப்போ அவங்க மனதில் இருக்க பல தவறான பலத்த அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பது பிசாசு மனதில் பயன்படுத்துகிற பலத்த அரண்களுக்கு விரோதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது பயன்படுத்துகிறோம். இந்த 2 கொரிந்தியர் 10 NLTயில் வாசிக்கிறேன், அது கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும். வி ஆர் ஹியூமன், நம்மளாம் மனுஷங்க, அப்படி தானே? அது முதல்ல தெரியணும். சில சொல்கிறாங்க இல்லையா, நீலாம் மனுஷனாடாங்கிறாங்க இல்லையா, அதனால் நமக்கு நம்ம ஒரு மனுஷன் தெரியணும். ஆனால் வெறும் மனுஷன் இல்லை. நம்ம சில நேரம் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வெறும் மனுஷன் தானேங்க, நம்ம வெறும் மனுஷன் இல்லைங்க. நம்முடைய 3ல் 1 பகுதி தான் மாம்சீகம், இன்னும் 3ல் 1 பகுதி தெய்வீகமானது. மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நம்ம ஆவியில் தேவ ஆவியான வாசம் பண்ணுகிறார். நம்மையும் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. சொல்றார், we are human, we do not wage war as human do. மனிதர்கள் யுத்தம் பண்றது போல நாம் யுத்தம் பண்றது கிடையாது, மனுஷங்க தான். ஆனா மனுஷங்க யுத்தம் பண்ற மாதிரி யுத்தம் பண்றது கிடையாது. கீழே we use God's mighty weapons, not worldly weapons, to knock down the strongholds of human reasoning and destroy false argument. அதாவது to knock down the stronghold of human reasoning, மனித பகுத்தறிவு என்கிற பலத்தாரனையும் தவறான தர்க்கங்களையும் நிர்மூலமாக்குகிறோம். சொன்னது புரியுதுங்களா? ஒவ்வொரு காரியத்தை குறித்து மனிதனுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குதுல்ல, அதை நிர்மூலமாக்குறோம். தவறான தர்க்கங்களையும் நாம் நிர்மூலமாக்குறோம். We destroy every proud obstacle that keeps people from knowing God. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா பெருமையான தடைகளையும் நாங்கள் அழிக்கிறோம். சொன்னது புரியுதுங்களா? மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய
சில காரியம் அறிவு பெருமை இருக்கும், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு. அந்த அறிவு பெருமை, மனதில் இருக்கிற அறிவை பெருமை என்ன செய்கிறது என்றால், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக தடையாக இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? மக்களுக்கு எத்தனை பெருமை. அதில் ஒரு பெருமை என்னென்னா, தேவனை குறித்து எல்லாம் தெரியும் இருக்கும், ஆனால் அறிவு வந்து தப்பான அறிவாக இருக்கும். We destroy every proud obstacle that keeps people from knowing God. We capture their rebellious thoughts and teach them to obey Christ. அவர்களுடைய முரட்டாட்டமான எண்ணங்களை நாங்கள் சிறைப்பிடித்து அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சொல்லி கொடுக்குறோங்கிற. நான் சொன்னது புரியுதுங்களா? தவறான எண்ணம் இருக்கிறதுனா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புறது என்ன வந்துச்சுன்னா வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனை குறித்த துல்லியமான அறிவு இருக்கணும். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி பெரிய காரியங்களை செய்கிறார்கள் இருக்கு. தேவனை குறித்த அறிவே இல்லை, தேவனை குறித்த வெளிச்சமே இல்லை என்றால் சக்சஸாக வாழ முடியாது. ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவன் யார் என்பதை குறித்த அறிவு இருக்கணும். மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆவி முற்றிலும் பரிசுத்தாவியினால் சீலடிக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை பெற்றிருக்கிறோம். வேற்று மொழிகளை பேசக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். ஆனால் இருந்தும் மனதிலையும் இன்னும் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டியிருக்கு. இன்னும் சில பகுதியில் நமக்கு புத்தி இல்லை, அப்படி தானே? நான் நமக்குன்னு சொன்னேன், நான் எனக்கு உங்களுக்குன்னு சொல்லலை, நமக்குன்னு தான் சொன்னேன். எனக்கும் சில பகுதியில் புத்தி வர வேண்டியிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே புத்தி வர வேண்டியிருக்கு. எல்லாருமே நான் சிறப்படைஞ்சிட்டேன் அப்படின்னா கிடையாது. சில எண்ணங்கள் நம்முடைய பிறந்ததிலிருந்து நம்முடைய மனதில் பிசாசு வைத்திருக்கிற ஒரு செங்கலின் மேலே ஒரு செங்கலாக வைக்கப்பட்ட எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக நம்முடைய மனதில் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துகிறது. சொல்றது புரியுதுங்களாங்க? அந்த புத்தியில் இருக்கிற எண்ணங்களை நாம் உடைக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனை மக்கள் வாழ்க்கையில் சில தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது மனதில் வரக்கூடிய ஒரு எண்ணம்னா, கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவன் நல்ல ஆவிக்குரிய மக்கள் தான், ரசிக்கப்பட்டவங்க தான், பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவங்க தான். இதே ஒரு சின்ன பகுதியில் சில காரியங்கள் சரியாக போகலன்னா அவங்க மனதில் வரக்கூடிய முதல் காரியம் என்னென்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உடனே வரும். வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. ஏன் வருதுன்னா, நீங்கள் அந்த பகுதியில் தேவனை குறித்த அறிவை பெறலை. கர்த்தர் நல்லவர், ஒரு நாளும் எனக்கு விரோதமாக தீமை செய்ய மாட்டார், நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது குறித்து அந்த அறிவில்லை. தேவன் உங்களை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறான்னு சொன்னோம்னா எல்லாரும் நேசிக்கலாம், என்ன நேசிக்க மாட்டாருமாங்க. அப்போ அந்த பகுதியில் ஒரு பலத்த அரண் இருக்கிறது, ஒரு ராங்கான எண்ணம் இருக்கிறது என்றால் தேவன் நல்லவர் என்கிற குறித்த அறிவை நீங்கள் பெற முடியாது. கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம் இல்லையா? அநேக மக்களுடைய மனதில் கர்த்தர் அந்த அளவுக்கு நல்லவர் இல்லைங்கிற ஒரு எண்ணம் உள்ள இருக்கு. கர்த்தர் உங்களை வியாதியை கொடுத்து சோதிக்கிறாருன்னா நல்லவராக இருக்க முடியுமா? வாயில சொல்லலாம் கர்த்தரை நேசிக்காரு அதனால அப்படி, ஆனால் உள்ள சொல்லலாம், ஆண்டவரை நாங்கள் என்னையா தப்பு பண்ணோம், என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்து, உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கும். வராது? வரும். கர்த்தர் ஒரு நாளும் நம்ம தீமையை கொண்டு சோதிப்பது கிடையாது. நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்மை தண்டிப்பது கிடையாது. கர்த்தர் பாவத்தை தண்டித்திருக்கிறாரா? தண்டித்திருக்கிறார். எனக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு, வியாதி, பலவீனம், தரித்திரம் அத்தனையும் எனக்காக தன் குமாரனை தண்டித்தார் இருக்கு. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அப்பயே சில பகுதியில் சில பிரச்சனைகள் வருதுன்னா மனதில் இருக்கிற சில ஸ்ட்ராங் ஹோல்டுனால வருது. மனதில் இருக்கிற சில பலத்த அரண்கள் மூலமாக, அந்த பலத்த அரண்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பிசாசு செயல்படுவதற்கு நீங்கள் வாசலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். சில மக்களுக்கு பாருங்க, எவ்வளோதான் சத்தியம் கேட்டாலும் தரித்திரியம் போகாது தெரியுமா? தரித்திரியம் அவங்கள பிடிச்சிருச்சு, தரித்திரியம் பிடிச்சிருச்சுங்கிறாங்க தெரியுமா? சொன்னது புரியலங்க. தரித்திரியம் பிடிச்சவங்க சொல்கிறாங்களங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரியம் ஸ்ட்ராங்காக உங்களை ஹோல்டு பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அதான் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு என்ன? எந்த காரியம் உங்களை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணியிருக்கோ அதான் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஏன் தரித்திரியம் வந்திருக்கு? பல சந்ததியாக தரித்திரத்திலே எண்ணி வளர்ந்துருப்பாங்க, தரித்திரத்தை பேசுவாங்க, தரித்திரத்தை சிந்திப்பாங்க. அவங்களோட மனதில் நம்ம வெற்றிகரமாக வாழ முடியாது, இந்த தடைகளை உடைச்சு வாழ முடியாதுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா
தரித்திரியம் உங்களோடு போகாது. பொருளாதாரத்திலும் தோல்வியடையக்கூடாதுங்க, வியாதியிலையும் தோல்வியடையக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், வாழ்ந்துருக்கணும், சுகமாக இருக்கு. தேவ சுத்தம். ஏன் அந்த பகுதியில் நான் வாழலை? அந்த பகுதியில் எனக்கு ஒரு அறிவு இல்லை. இந்த வசனம் 5 வாசிக்கிறேன். We capture their rebellious thoughts and teach them to obey Christ. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த போலீஸ்காரங்க திருடனை கேப்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தவறான எண்ணங்களை, அந்த மதவாத எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, மதவாத எண்ணங்கள், முரட்டாட்டமான எண்ணங்கள், அதை சிறைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆத்தரைசேஷன் எனக்கு கொடுத்துருக்கிறார். வரும்போதெல்லாம் இது கர்த்தருடைய நோக்கம் கிடையாது, கர்த்தருடைய சித்தம் கிடையாதுங்கிற, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மதியீனமான எண்ணங்களையும் சிறைப்பிடிக்கிறோம். கர்த்தர் நம்ம நேசிக்கிறாரா? அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறாருங்க. பெரிய ஆசிரியர் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டாருங்க. நம்ம நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். சில மக்கள் சொல்றாங்களே, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? ஏன் நான் இல்லையா? உங்களை நேசிக்கிறதுனால தான் சொல்லி கொடுக்குறேன். நான் நீங்கள் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நேசிக்கிறேங்க. நீ நல்லா இருக்கணும், சிறப்பாக வரணும், நான் நேசிக்கிறேன். என்னை பார்க்கலும் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறார். அதனால் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் எப்போவுமே. நான் என்னை காட்டிலும் கர்த்தர் இருக்கிறார். அந்த பலத்தை அரணை உடைச்சிருங்க. சில மக்கள் பாருங்கள், கர்த்தரை பயன்படுத்த மாட்டாருங்கிற எண்ணம் இருக்கும். ஊழியம் செய்கிறவங்க கர்த்தரை பயன்படுத்துகிற அளவுக்கு நான் பெரிய அறிவாளி கிடையாது, ரொம்ப படிக்கலை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் நல்லது, ஆனால் கர்த்தர் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையில்லை, கர்த்தரை குறித்த அறிவு போதும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நீ கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா இங்கிலீஷ் என்ன உருதுவோட வரும் உங்களுக்கு. அநேக மக்களோட மனதில் என்னன்னா, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாரா, அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தவானா, கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கோமா, ஒப்பு குடிச்சிருக்கிறோமா, அந்த அளவுக்கு உபவாசம் பண்ணுறோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உண்டாயிரும். நான் பெந்தகோசக்காரன் தான். சிலர் தான் என்னை பெந்தகோசக்காரன் நம்புறது கிடையாது. நான் பெந்தகோசக்காரன் தான். சிறுகுளத்தூர் பெந்தகோச ஐக்கியத்தில் நானும் ஒரு ஆளாகத்தான் இருக்கேன் இல்லையா? ஆனால் சில பெந்தகோச சபைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பயன்படவே முடியாதுங்கிற எண்ணம் அங்கே உருவாயிரும். அதாவது சில இடத்துக்கு போனோம்னா அவங்க செய்கிற தவறுகளை சபையில் எல்லாருக்கும் முன்பாக கன்ஃபஸ் பண்ணணும். தெரியுமா உங்களுக்கு? அவங்க நீங்கள் செய்கிற தவறுகளை அங்கே போய் கன்ஃபஸ் பண்ணணும். கன்ஃபஸ் பண்ணால் தான் கர்த்தருடைய பந்தி கிடைக்கும். என்னைக்காச்சும் அந்த சபை பாஸ்ட் கன்ஃபஸ் பண்ணியிருக்காராங்க? சொல்லுங்க எனக்கு. எனக்காச்சும் அவர் மனுஷன் இல்லையா? அவருக்கு மாம்சம் இல்லையா? அவருக்கு சிந்தை இல்லையா? சிந்தையை அடமான வச்சு ரசிக்கப்பட்டோன்னா மூளை தூக்கி வெளியே வச்சுட்டாங்களா? என்னைக்காச்சும் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரா? நான் உங்களையும் கன்ஃபஸ் பண்ண சொல்ல கிடையாது, நானும் கன்ஃபஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க மனதில் எண்ணமே வரலையா? சிந்தையே வரலையா? ஏன்? அவங்களுடைய மனதில் என்னன்னா, அவர் பெரிய பரிசுத்தவான், அவர் மாம்சீகத்தின் அடிப்படையில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட நீதிமான். அதனால கர்த்தர் அவரை பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துவதற்கு எனக்கு தகுதியான்னு கேட்டால் தகுதி இல்லை. ஏன்? நான் சரியில்லை. அவர் யார்? அவர் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். இவங்க மனதில் என்ன உண்டாகுது? நான் கர்த்தரால் பயன்படுத்துவதற்கு அருகதையற்றவன்கிற எண்ணம் வந்துடும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? வேதம் சொல்லுகிற நம்முடைய தகுதி தேவனால் உண்டா இருக்கிற. தேவன் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் ஒரு தகுதியும் கிடையாது. வாசிப்போம். போன வாரம் சொன்னேன், பலத்தார்னா என்னன்னு சொன்னேன். பழைய ஏற்பாடு காலத்தில் சில வேத பகுதி பலத்தாரன்னா என்னன்னு சொல்லுது. இங்கே என்ன சொல்லுகிறது? பலத்தாரன்களை நிர்மூலமாக்குறதற்கு அவைகள் தேவ பலமுள்ளவெல்லாம் இருக்குன்றிருக்கு. அது எப்பவுமே, அதாவது புதிய ஏற்பாட்டுடைய விளக்க உரை எங்கே இருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாடு உங்களுக்கு விளங்கலையா?
பழைய ஏற்பாடு படிச்சு பாருங்க. சிலுவையில் ஏன் ரத்தம் சிந்தினார் விளங்கலையா? லேவியராகமம் படிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடு குறித்த விளக்கம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இங்க சொல்றார் பலத்த அரண்கிற. போன வாரம் 3 வசனம் வாசிச்சு காமிச்சேன். 1 சாமுவேல் 23 14 19 29. இந்த 3 வசனத்திலையும் தாவீது பலத்த அரணுக்குள் பதுங்கியிருந்தான், தங்கியிருந்தான் இருக்கு. தன்னை தேடி அழிக்கக்கூடிய சவுலின் கைக்கு அவன் பதுங்கியிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பலத்த அரண்னா என்ன? எதிரியின் தாக்குதலுக்கு பாதுகாப்பாக ஒரு பதுங்கி இருக்கக்கூடிய இடம் தான் பலத்த அரண். இன்னொரு வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் திருப்புவோம். நியாயாதிபதிகள் 6:2. மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலங்கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள். அவர்களை தேடி அழிக்க நினைச்ச மீதியானின் கையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு, தப்புவிக்கப்படுவதற்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலமாக அடைக்கலமாக்கி கொண்டாங்க. அதுக்குள்ளே பத்திரமாக மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டாங்க மீதியான கையிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு. 2 நாளாகம் திருப்போம் 11:11. ரெகோபயமை குறித்து பேசுகிறது. அதாவது சாலமோனுடைய மகன் ரெகோபயமை குறித்து பேசுகிறது. 2 நாளாகமும் 11:11. அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரம் எண்ணெயும் திராட்சரசம் உள்ள பண்டகசாலையும் ஒரு அரணான இடத்தை ஆயத்தம் பண்ணி அதுக்குள்ள தலைவர்களையும் மற்ற விதமான காரியங்களையும் அதில் பத்திரப்படுத்தி கொண்டான் இருக்கு. 2 கொஞ்சம் கவனிச்சு வரீங்க இல்லையா? 2 கொஞ்சம் 10 சொல்றார் தேவனை, அதாவது நம்முடைய ஆயுதங்கள், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கெற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கின்றது. அரண் எதுக்கு? அந்நிய பாஷை பேசுறீங்களே, சர்வீஸ் முடிஞ்சு. அரண் எதுக்கு? உங்களை தேடி அழிக்கக்கூடிய, எதிரிக்கு பதுங்கி பத்திரமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அரண். இங்கே பலத்த அரண் இருக்கு. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற இல்லாமல் பலத்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ள இருக்குது. மனதில் பிசாசு பலத்த அரண்களை உருவாக்குறது. பலத்த அரண் இருக்குன்னா மனதில் இருக்கிறது. அந்த பலத்த அரண்களை பிசாசு நம்முடைய மனதில் உருவாக்கி பிசாசை தேடி அழிக்க நினைக்கக்கூடிய தேவனுக்கு மறைவாக நம்முடைய மனதுக்குள்ளே மறைஞ்சிருப்பான். பிசாசு ஈஸியாக விரட்டிடலாம். இயேசு நாமத்தில் பிசாசை வெளியே போனால் பிசாசு போயிடும். ஆனால் பிசாசுட எண்ணங்கள், சிந்தைகள், அங்கே 3 காரியம் பேசுகிறார். அதாவது எண்ணங்கள், மேட்டிமை, கற்பனைகள், பலத்த அரண் பேசுகிறார். எண்ணங்கள், மேட்டிமை, ஹை திங்கிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்புறம் இமேஜினேஷன், அப்புறம் பலத்த அரண். ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் அப்படியே ஒரு கண்ணின் மேலே ஒரு கல்லாமாக அப்படியே வந்து பலத்த அரணாக ஆயிடுச்சுன்னா அந்த பலத்த அரணுக்குள்ள பிசாசு மறைந்து அதுக்குள்ள இருந்து வேலை செய்வான். தரித்திரை இருக்கும், குறைவு இருக்கும், பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா தேவன் அதை அழிக்க முடியாத அளவுக்கு, பிசாசை விரட்ட முடியாத அளவுக்கு மனதுக்குள்ள வச்சிருப்பான். பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கணும் வச்சுங்களேன், பிசாசு பிடிச்சிருக்கணும் வச்சுங்களேன். இயேசு நாமத்தில் பிசாசை வெளியே போனா போயிடுவான். பிசாசுகளை துரத்துங்கள் இருக்கு, அப்படிதான் இருக்கு. பலத்த அரணை நிர்மூலமாக்குங்க இருக்கு. சொன்னது புரியுதுங்களாங்க? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் செயல்படவே கூடாது. என்ன செய்யணும்? பலத்த அரணை நிர்மூலமாக்கிறான். அப்ப அவனுக்கு ஒதுங்கி இருக்கிறதுக்கு, பதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த பலத்த அரணை நிர்மூலமாக்கிட்டோம், மனதில் அவனுக்கு எந்த இடமும் கிடையாது, எந்த எண்ணமும் கிடையாது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாக எல்லா எண்ணத்தையும் கேப்சர் பண்ணி வெளியே அனுப்பிட்டோம்னா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு எந்த விதமான இடமெல்லாம் போயிடும். தேவன் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார்? ஆவியை கொண்டா, மனதை கொண்டா? ஆவியா மனசா? ஆவியை கொண்டு செயல்பட்டாதான் நீங்கள் தான் சூப்பர் ஸ்பிரிச்சுவலாக இருப்பீங்களே. ஆவி தான் 24 மணி நேரம் தேவனை குறித்தான சிந்திக்கிறது. வேதம் சொல்லுகிறது நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களுக்கு விரதமாக யுத்தம் செய்கிறதுன்னு இருக்கு.
நான் சொன்னது புரியுதுங்களாங்க? தேவன் நம்மளோட மனதில் பிக்சரை கொடுக்குறாரு. நிறைய சொல்லியிருக்காங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை கேட்கறதுனால வரும். எங்கே வரும் விசுவாசம்? வரும் ஆவிக்கா? ஆவி கேட்கணும், விசுவாசம் இருக்குங்க. ஆவியில் கிறிஸ்துவை போல ஆவி சிந்திக்கும். ஏன்னா நம்முடைய ஆவியும் கிறிஸ்துவுடைய ஆவியும் ஒன்றா ஒட்டி இருக்கு. நீங்கள் உங்கள் ஆவியை ஸ்கேன் பண்ண முடியும்னா கிறிஸ்துவோட ஆவி மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட இணைஞ்சிருக்கும் இருக்கு. இப்போ பிரச்சனை எங்கே? மனதில் விஷயம் வந்துருச்சு வச்சுக்கல, ஃபெய்த் ஆப்ரேட் ஆயிரும். ஃபெய்த் தானாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ பிரச்சனை எங்கே? மனதில் இருக்க எண்ணங்களும் ஆவியில் இருக்க எண்ணங்களும் முரண்பாடாக இருக்கு. சொல்லுது பலத்தரனா பிசாசு கிடையாதுங்க. நிறைய மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, பலத்தரனா என்ன? பிசாசு. அங்கே இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்டடம், பெரிய கட்டடம், நீளமான கட்டடம், உயர்ந்த கட்டடம், குட்டை கட்டடம், அது நத்திங். சொன்னது புரியுதுங்களா? அதை நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை. அது நத்திங். பலத்தரன்னா கெட்டது கிடையாது, தெரியுமா? பலத்தரன்னா கெட்டதா? இந்த இடத்துல தான் கெட்டது. நாகும் திருப்புங்க. நல்ல பலத்தாரனும் இருக்க முடியும், கெட்ட பலத்தாரனும் இருக்க முடியும். நாகும் 1:7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கர்த்தர் நமக்கு அரணான கோட்டை, அரண்மார் இருக்க முடியும். கர்த்தருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம், கர்த்தருடைய சிந்தையை கேட்குறோம். கர்த்தருக்குள்ள ஒளிஞ்சிருந்தோம்னா நம்ம அழிக்க நினைக்கிற பிசாசுக்கு மறைவாக கர்த்தருக்குள்ள மறைஞ்சு நிற்கலாம். புரியுதாங்க? அங்கே இருந்து பிசாசை தாக்கலாம். அவனுடைய ஒரு ஆயுதம் கூட உங்க மேல விழாது. ஏன் விழாது? கர்த்தர் நமக்கு அரணா இருப்பார். நம்முடைய மனதில், எண்ணத்தில், சிந்தையில் கர்த்தருடைய எண்ணங்கள் டாமினேட் பண்ணியிருக்கோம். கர்த்தருடைய எண்ணத்துக்கு விரதமாக இருக்கிற பிற்போக்கான எண்ணங்களை மனதில் கட்டி அது கற்பனையாக மாறி அது பலத்தாரலாம் மாறலாம். ஏன்னா அந்த எண்ணத்தெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய சிந்தைகளை, தேவனை குறித்த அறிவை மனதில் வச்சோம்னா அது நமக்கு பலத்தாரனா இருக்கும். பிசாசுடைய எந்த எண்ணங்களும் உள்ள புகாது. ஏன் புகாது? பிசாசு எப்படி உள்ள வரான்? பிசாசு எப்படிங்க வர்றான்? உங்களுக்கு எப்படி வரான்? நான் ரோட்டில் பேசலை, நான் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி வரான்? எண்ணங்கள் மூலமாக தான் வருவான். இந்த எண்ணத்தை வச்சுட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு நீங்கள் அப்படி சேஃபாக இருக்கலாம். வெற்றிகரமாக இருக்கணுமா? இல்லை சும்மா தான் வந்துட்டு போனீங்களா? அதனால தான் ஜெயம் கொடுக்குற வெற்றிகரமாக இருக்கணும், ஜெயமாக இருக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்றால் எல்லா தவறான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி நல்ல எண்ணங்களை மனதில் உருவாக்கணும். எரேமியா திருப்போம். எரேமியா 1 எரேமியாவுடைய அழைப்பை குறித்து பேசுகிறார். 1:5 வாசிங்களேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் வெளிப்படுவதற்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை தெரியுங்கிறாரு. நீங்க பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா? எனக்குத்தான் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நீங்க தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு தெரியும்னா உங்க மனதில் நீங்க யாரு, நீங்க என்னவா இருக்கணும், என்ன செய்யணும், என்ன சாதிக்கணுங்கிற குறித்த பிக்சரை முதல்ல உருவாக்கிட்டு தான் தாயின் கருவில் உங்களை உருவாக்குறாரு. சொன்னது புரியுதுங்களாங்க? அதனால போன ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் ஒரு சின்ன மீட்டிங் கேதரிங். அங்கே பேசும்போது சொன்னேன், நீங்கள்லாம் ஜாதகம் வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரியாது, நான் ஜாதகம் வச்சுருக்கேன். நான் எங்கே போனாலும் என் ஜாதகத்தை தூக்கிட்டு தான் போவேன்னு 2-3 பேர் அப்படி அதிர்ச்சியாக பார்த்தாங்க. என்னடா அது, இருந்தாலும் பிரசங்கம் பண்ண கூட்டம்னா ஜாதகம்லாம் பேசுகிறான், அது வரும்போது ஜாதகத்தோடய வருவானான் இருக்குன்றிருக்கு. இதான் நம்ம ஜாதகம். இதில் தான் நான் ஊழியக்காரன் ஆகுங்கிறது இதில் தான் படித்தேன். நான் எதற்காக என்னை உருவாக்கினார் என்பதை இதை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நான் சொன்னது புரியுதுங்களா? இயேசுநாதர் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை எதில் கண்டுபிடிச்சாரு? எபிரேயர் 5 புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதுனாரு. நம் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் ஜாதகம் எழுதினார். அந்த ஜாதகத்தில் சில பிரதிகள் இதில் இருக்கு. உன்னை பரிசுத்தப்படுத்தினா உன்னை செட்டப்பாட் பண்ண, வேறு பிரிச்சேன். எதுக்கு? ஒரு நோக்கத்திற்காக வேறு பிரிச்சேன். அவரை மட்டும் இல்லைங்க, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே செட்டப்பாட் பண்ணார், பரிசுத்தப்படுத்தினார். படித்திருக்கிறாரா? ஊழியக்காரன் மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேறு பிரிச்சிருக்காரு. கீழே 9ஆம் வசனம், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். இது எரேமியாவுக்கு மட்டுமல்ல, கர்த்தர் நம்மையும் தொட்டு, நம்ம வாயை தொட்டு, உதட்டை தொட்டு, இருதயத்தை தொட்டு, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில் வைக்கிறார். என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். உங்கள் இருதயத்தில் வார்த்தை இருக்கா? உங்கள் வாயிலே கர்த்தர் வார்த்தையை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாயும் எப்படி இருக்குன்னு யாக்கோபில் சொல்றாரு, அது நல்ல கிணற்றை போல இருக்கணுங்கிறார். ஒரே கிணற்றுல தித்துப்பும் கசப்புமான நீரூற்று வருமாங்கிறார். வருமா? ஆனா வரும். வருமா? இல்ல, வராது, ஆனா வரும். ஒரே நேரத்தில் ஆசீர்வதிப்போம், கொஞ்ச நேரத்தில் சபிப்போம். சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாதேன்னு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இந்த கர்த்தர் வாயில வார்த்தை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். சில மக்கள் பேசின தவறான வார்த்தைகள், நீலாம் உருப்படவே மாட்டேன்னு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொன்னாங்க வச்சுங்களேன், அங்கே மனதில் என்ன இருக்கும்? உருப்பட மாட்டோங்கிற எண்ணம் அப்படியே பதிஞ்சிரும். சிலலாம் சொல்லுவாங்க, எனக்கு கணக்கு வராதுமாங்க. தெரியுமா? கணக்கு வராது. கடைசியில் என்னன்னா, கணக்கு வராமல் ஒன்றுமே நல்லா கவனிங்க. எனக்கு அப்படி தாங்க நினச்சேங்க, கணக்கே வராதுன்னு சொல்லி பியூர் சயின்ஸில் +1 +2 பியூர் சயின்ஸ் எடுத்தேன். அது இங்கே போனவொன்னே அந்த பிரின்ஸிபால் ஒரு பில்டப் பண்ணார் பாருங்க, நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். எங்கள் அப்பா அதுக்கு மேலே ஆஃப் ஆகிட்டார். ஏன்னா பியூர் சயின்ஸ் அப்போ எவனும் எடுக்க மாட்டாங்க. இருக்க போனவொன்னே சொன்னார், பையனை பார்க்கும்போது டாக்டர் ஆயிடுவான் போல இருக்குது, டாக்டர் தோரணை இருக்குன்ட்டார் அவர். எங்கள் அப்பா உடனே, மகனே நீ பியூர் சயின்ஸ் போடான்ட்டார். நம்மள படிக்கணும், அவர் டாக்டர் தோரணை இருக்குது, கலெக்டர் தோரணை இருக்குன்னு சொல்லுவார். நம்ம படிக்கிறது நம்மள, நமக்கும் கணக்கு வராது, பரவாயில்ல டாக்டர் தோரணை இருக்குன்னு சொல்லி போனோம்னா ஒரு தோரணையும் வரல நமக்கு. கணக்குன்னா கஷ்டம் நினச்சேங்க. நான் டிகிரி போனதுக்கப்புறம் மேத்ஸை விட்டுறலாம் நினச்சேன். ஆனால் ஆன்சிலரி ஃபிசிக்ஸ் எடுக்கணும் கட்டாயமாக. ஃபிசிக்ஸில் மேத்ஸ் வரும். ரொம்ப நாள் அந்த ஒரு ஈஸியாக 10 மார்க் எடுத்துடலாங்க. ஒரு கணக்கு இருக்குங்க, ரொம்ப நாள் விட்டுருந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அது ஒன்றுமே இல்லைடா, ஈஸிடான்னு சொல்லி சொன்னான். ஒரே ஒரு நாள். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஈஸியாக இருக்குது. 3 வருஷமாக என்ன மனசில் என்ன சொல்லிட்டேன்னா, அது கஷ்டம். என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சில மக்கள் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை, வாயின் வார்த்தைகளை கொண்டு நிர்மூலமாக்கணும். வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டு என் வாயை தட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே. கர்த்தர் வாயில வார்த்தையை வைக்கிறார். எதுக்கு வைக்கிறார்? 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையை கொண்டு, கர்த்தருடைய தயவை கொண்டு வார்த்தையை பேசி வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும். எதுக்கு வார்த்தையை வைக்கிறாரு? பேசுறதுக்கு. அதாவது இயேசுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறது. இயேசுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தருடைய வார்த்தையே நம்ம பேசுகிறோம், இரட்சகருடைய வார்த்தையே நாமும் பேசுகிறோம் என்றால், நம்முடைய வாயில் இருக்க வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கும். அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குன்னு இருக்கு. எந்த நோக்கத்துக்காக அனுப்புகிறோமோ அதே நோக்கத்தை, நான் நல்லா கவனிங்க, நான் ஒரு எய்ம் பண்ணி தான் பேசுகிறேன். நான் வார்த்தைகளை விதைகளை போல அனுப்புகிறோம். அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கவனிக்கிறீங்க, மனதில் அபார்ட் பண்ணலை, கருசதைவு பண்ணாமல் மனதில் ஏற்றுக்கொண்டேன் என்றால்,
அதில் மனதில் விழுகிற வார்த்தைகள் ரூட்டு விட்டு பின்னாடி ஃப்ரூட் வரும். முதல்ல வேர் விடும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கனி உண்டாகும். ஆனால் வார்த்தை நிராகரிக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது. இங்கே சொல்றாரு, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன், பார். பார்னா உற்று பார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னா ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு அனாயிண்டிங் மேல இருக்கு. கர்த்தர் வார்த்தையை வச்சிருக்கிறாரா? வச்சிருக்கிறாரா? இருதயத்தில் வச்சிருக்கிறாரா? வாயில வச்சிருக்கிறாரா? எதுக்கு வச்சிருக்கிறாரு? பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க. பிசாசு மக்களுடைய மனதில் கட்டுறான் பார்த்தீங்களா? எல்லா பலத்த அரணையும் அதை இடிக்க, அழிக்க, கவிழ்க்க கர்த்தர் வாயில வார்த்தை வைக்கிறார். முதல் அப்புறம் அது மட்டும் இல்லை, அப்புறம் கட்டவும். முதல்ல பிசாசு வைக்கிற எல்லா எண்ணங்களையும் இடிக்கணும், அழிக்கணும், நிர்மூலமாக்கணும். அதான் கர்த்தர் வார்த்தை வச்சிருக்கிறார். எல்லா விதமான கோட்டைகளையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புற எல்லா எண்ணங்களையும் இங்கே சொல்றாரு இல்லையா, ரிபல்லியஸ் தாட்டுங்கிறார் பார்த்தீங்களா? முரட்டாட்டமான எண்ணங்கள், ப்ரௌட் ஆப்ஸ்டக்கல்ஸுங்கிறாரு, அது பெருமையான தடைகள் எல்லாவற்றையும் வாயின் வார்த்தைகளை கொண்டு பிடுங்கணும், இடிக்கணும், அழிக்கணும். அவளுக்கு இதெல்லாம் செய்யணும். எரேமியாவுக்கு மேலே இல்லைங்க, நம்ம மேலேயும் கர்த்தர் வச்சுருக்காருங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். முத ஒரு பிரசங்கம் பண்ணுறோம்னா நம்ம ஒரு சீரியஸாக தான் பேசுகிறேன். சீரியஸானா ஒரு 10 வாரம் அப்படி பேசுகிறேன். ஆனால் இந்த இடத்துல மனதில் இருக்க தவறான எண்ணங்களை தான் முதல்ல எடுக்கிறோம். இந்த மக்கள் மனதில் ஏற்கனவே ப்ரீ கன்சீவ் தாட்டோடு வருவாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு காரியத்தை குறித்து அவங்களுக்கு சில அபிப்பிராயம் இருக்கும். வந்தவுடனே என்ன செய்யணும்னா அந்த எண்ணத்தை முதல்ல உடைக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு பெண் கருத்தரிக்கிறாருன்னா, அவர் கருத்தரிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பெற்றெடுக்கிறவரை திரும்பி கருத்தரிக்க முடியாது. பிள்ளை பெற்றெடுத்தா தான் அடுத்த கருத்தரிப்பு உண்டு. இதுதான் சயின்ஸு. இப்படி தான் கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. நம்முடைய மனதும் என்னதென்றால், மனது ஒரு கருத்தரிக்கக்கூடிய ஒரு அறை. ஏற்கனவே ஒரு தவறான ஒரு தாட்டுனால நீங்கள் கருத்தரிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நாம் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள நுழையாது. உள்ள நுழையாது. என்னதான் பேசினாலும் அதை நீங்கள் உள்ள விட மாட்டீங்க. ஏன்னா மனதில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு விழுந்துருச்சு, ஒரு பலத்த அரண் விழுந்துருச்சு. தேவனுடைய எந்த எண்ணங்களும் உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் அப்படியே பிளாக் பண்ணி நிற்பீங்க. அப்படியே இப்போ என்ன செய்யணும்? பிடுங்கணும், இடிக்கணும், அழிக்கணும், கவிழ்க்கணும். இந்த வேலை செய்யணும். இன்னைக்கு ஈஸியாக தெரியுதுங்க. மேரேஜை குறித்து இப்போ இன்னைக்கு தான் காலையில் பார்த்தேன். இதே ஒரு யூடியூப் சேனலில் சம்திங் பார்த்தேன். டெல்லி, பாம்பே, கல்கத்தா சில சிட்டிஸில் அது லிவிங் டுகெதருங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரே மாடர்னாக இருக்குது. இப்போ ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னு வச்சுங்களேன், நல்ல வேலை பார்க்குற பிள்ளைய ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு ஒரே வீட்டில் வாழ்கிறது இப்போ இருக்குங்க. இன்றைக்கி தான் ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துடுச்சு. ஒரே வீட்டில் வாழ்கிறது மட்டும் இல்லை, கணவன் மனைவி மாதிரி வாழ்கிறது. ஆனால் கணவன் மனைவி கிடையாது. இதெல்லாம் மேலை நாடு. அதுன்னா வாடகை அதிகமாகுது இல்லையா? மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் வாடகை அதிகங்க. இப்போ வாடகை கொடுக்க முடியாது. இப்போ வாடகை கொடுக்க முடியாதுன்னு என்ன செய்யலாம்? 2 பேர் சேர்ந்து தங்கிக்கலாம். 2 பேர் சேர்ந்து தங்கியிருக்கிறதில்ல அப்படின்னு நினச்சா குடும்பம் நடத்திக்கலாம். ஆனால் அவங்க குடும்ப உறவுகள் இல்லை. இது எங்கே இல்லை? இந்தியாவில் இருக்குது. இப்போ அவனுக்கு மேரேஜ்னா என்னன்னு சொல்கிறோம். 10 வாரம் பேசுனாலே மேரேஜ்னா என்னென்னா, அது அப்படி கிடையாது, தேவன் அப்படி படைக்கலை, அது ஒரு கவனன்ட்டுன்னு பேசுகிறோம். தவறான எண்ணங்களை, தவறான சிந்தைகளை உடைச்சா தான் ஒரு நல்ல சமுதாயத்தை இந்த பூமியில் உருவாக்க முடியும். அதுக்கு முதல்ல தவறான எண்ணங்களை விடுங்கணும், இடிக்கணும், அவிழ்க்கணும், அப்புறம் கட்டவும்.
புறநாட்டம் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே பேசி நல்ல எண்ணங்களை, தேவனுக்கேற்ற எண்ணங்களை, தேவனுடைய மனதில் இருக்க தெய்வீகமான எண்ணங்களை மனதில் வச்சு கட்டி எழுப்பணும். இப்போ இன்னொரு பலத்தாரன் உருவாகும். திரும்பி 2 கொரிந்தியர் இருப்பாங்க. 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமில்லைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் 4 காரியம் பேசுறாரு. முதல்ல பலத்த அரண்கிறாரு, அப்புறம் தர்க்கங்கிறாரு. இந்த தர்க்கங்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் இமேஜினேஷன் போட்டிருக்கு. அப்புறம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை, ஹை திங்கிங் போட்டிருக்கு. அதாவது அப்புறம் எண்ணம் இருக்கு. பலத்தரன் எப்படி உருவாகிறது? முதல்ல எண்ணத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 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 எண்ணத்தில், ஒரு சிந்தையில், ஒரு யோசனையில் ஸ்டார்ட் ஆகுது. நாம் எல்லாருமே ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியாது. கர்த்தர் நம்ம படைச்சிருக்காரு, அப்படி தானே? ஃப்ரீ திங்கர்ஸ். இப்போ நீங்கள் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நினைக்க வரலையா? ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டு படி போயிடும். நீங்கள் 2 நிமிஷம் கழிச்சு ஒரு எண்ணம், அது தெரியாது உங்களுக்கு. என்ன அப்படி மனதில் பலதரமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஃப்ரீ திங்கராக படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் பலதரப்பட்ட எண்ணங்கள், சிந்தைகள் வந்து போயிட்டே இருக்கும். அப்படி தான் கர்த்தர் மனிதனை படைச்சிருக்கிறார். கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி அவர் ஃப்ரீ திங்கரா? அவர் சிந்தனை செய்கிறத யாராவது கட்டுப்படுத்துறாங்களா? அதே மாதிரி நீங்க சிந்திக்கிறத யாராவது கட்டுப்படுத்துறாங்களா? யாருமே. நான் கட்டுப்படுத்த முடியாது, தேவனே கட்டுப்படுத்த முடியாது. நீங்க என்னன்னாலும் சிந்திக்கலாம், என்னன்னாலும் யோசிக்கலாம். சொல்றது புரியுதுங்களாங்க? அவர் பெரிய சாவரன், நம்ம சின்ன சாவரன். அவர் பெரிய எஸ், நம்ம சின்ன எஸ். அவருக்கும் எதனாலும் சிந்திக்கலாம். கர்த்தர் நம்ம ப்ரோக்ராம் போடலை, மகனே நீ இதைத்தான் சிந்திக்கணும், இதை சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பட்டு எழுதலை. ஃப்ரீயாக திங்க் பண்ணு, ஃப்ரீயாக யோசி. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் ஃப்ரீயாக திங்க் பண்ணலாம், ஃப்ரீயாக யோசிக்கலாம், ஃப்ரீயாக நீங்கள் எதனாலும் கற்பனை பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ, எதை சிந்திக்கிறீர்களோ, நீங்கள் என்னென்னாலும் செய்யலாம். ஆனால் அதுக்கு எல்லாவற்றுக்கும் விளைவுகள் உண்டு. நீங்கள் என்னென்னாலும் யோசிக்கலாம், என்னென்னாலும் சிந்திக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் அதுக்கு விளைவுகள் உண்டா? விளைவுகள் உண்டு. அதனால தான் சொல்கிறாரு, நீ என்னன்னாலும் யோசி, என்னன்னாலும் சிந்தி. ஆனால் அந்த எண்ணத்தை என்னுடைய எண்ணத்துக்கு விரோதமாக வந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணுங்கிறாரு. நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளைங்க. எதுனாலும் யோசிக்கலாம், என்னன்னாலும் யோசிக்கலாம். அந்த எண்ணம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை உடனே சிறைப்பிடி, கேப்சர் பண்ணிடு. அப்படி கேப்சர் பண்ணலன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஒரு எண்ணம் வருதா, இந்த எண்ணம் நம்மை குறித்து தேவன் என்றது மாதிரி இருக்கான்னு பாருங்க. உங்களை குறித்து தேவன் எண்ணுகிறாரா? 24 மாதிரி என்றாருங்க. என் ரூமில் தான் இருப்பேன். ஆனால் இப்போ இங்கே அடுத்த ரூமில் இருந்தால் கூட அது என்ன பேசுகிறாங்கன்னு கவனிப்பேன் நான். ஏன் அடுத்த வீட்டில் என்ன பேசுகிறான்னு கவனிக்க மாட்டேன். அது கேட்டோம்னா புறணி மாதிரி ஆயிரும். அவன் என்ன நான் பேசி போகிறேன், எனக்கு என்ன, என் பிள்ளைகள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய மைண்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய மனதில் அவங்க 24 நேரம் இருக்காங்க. நம்மை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம் வச்சுருக்கிறாருங்க, உயர்ந்த சிந்தை வச்சுருக்கிறாருங்க. ஏசாயா 55 சொல்கிறார், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமாய் நம்மை குறித்தவருடைய நினைவுகளும் எண்ணங்களும் இருக்கிறது. பின்னால் சொல்கிற, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் பெருசு, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த வழிகள் பெருசு. அப்போ ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை, இதை குறித்து தேவன் எண்ணுகிறது மாதிரி எண்ணம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை குறித்தான் தேவன் என்றாரா இல்லை வேற மாதிரி என்றாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய அறிகிற அறிவுக்கு, தேவன் என்னை குறித்து வைத்திருக்க எண்ணத்துக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா சிறைப்பிடிச்சிடணும்.
சிறைப்பிடிக்கலன்னா உள்ளே போயிடும். ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏசியா ஒன்று சொல்கிறார், வாருங்கள் வழக்காடுவோங்கிறார். சொல்கிறாரா? வாருங்கள் வழக்காடுவோம். வழக்காடுவோம்னா வா, ரெண்டு பேரும் உன் எண்ணத்தையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். நீ இதை நினைக்கிற, நான் உன்னை குறித்து நான் இப்படி நினைக்கிறேன், நீ நினைக்கிறது சரியா நான் நினைக்கிறது சரியான்னு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்ப்போம். நீங்களும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரை என் குறித்து நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, நான் இப்படி நினைக்கிறேன். அப்போ அவர் நினைக்கிறதுக்கு விரோதமான எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை நான் சிறைப்பிடிக்கணும். சிறைப்பிடிக்கலை அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும், ஹை திங்கிங்காக மாறிடும். என்னுடைய எண்ணத்தை தேவனுடைய எண்ணத்துக்கு மேலாக உயர்த்த ஆரம்பிச்சிருவேன். அவர் சிந்திக்கிறதை பார்க்கலாம், நான் சிந்திக்கிறத பெருசுன்னு மாற்ற ஆரம்பிப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? நீதிமன்றம் சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கை எப்படி அமைய போகுது. நீங்கள் எப்படி மாற போகிறீங்க? வெற்றிகரமாக இருக்க போகிறீங்களா, தோல்விகரமாக இருக்க போகிறீங்களா, ஜெயமாக வாழ போகிறீங்களா, சுகமாக வாழ போகிறீங்களா, செழிப்பாக வாழ போகிறீங்களா? எதை சார்ந்து இருக்கிறன்றா உங்கள் மனதில் வருகிற எண்ணங்கள். அந்த எண்ணம் தேவனுடைய எண்ணமாக இருக்குது, தேவனுடைய சிந்தையாக இருக்குது என்றால் அது பலத்தாரனாக மாறும். அல்ல தேவனுடைய எண்ணத்துக்கு விரோதமாக எண்ணமாக இருந்து அந்த எண்ணத்தை நான் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னா தேவன் என் வாழ்க்கையில் செயல்பட முடியாத அளவுக்கு பிசாசு உள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை அழிச்சுக்கிட்டு இருப்பான். அது நெகட்டிவான காரியமாக மாறிடும். நம்ம குறித்தான் பிறந்ததுலேருந்தே நமக்கு எண்ணங்கள் பூத்தப்படுகிறதுங்க. பூத்தப்படலையா? உள்ள இப்போ கொஞ்சம் வளர்ந்து பேசக்கூடிய காரியங்களை கேட்கக்கூடிய நாள்லேருந்து நமக்கு எண்ணங்கள் பூத்தப்படுகிறது. பூத்தப்படலை? கர்த்தர் சொல்கிறது அப்பா சொல்கிறதும் சரியாக இருக்கா? கர்த்தர் சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் சரியாக இருக்கா? கர்த்தர் சொல்கிறதும் பாஸ்டர் சொல்கிறதும் சரியாக இருக்கான்னு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சீர்தூக்கி நிலைநிறுத்தி பார்க்கணும். சொன்னது புரியுதுங்களா? அப்படின்னா சக்ஸஸாக மாறலாம். ரோமரை சொல்லுகிறார், தேவன் ஒருவரே சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யேன். அப்படின்னா நீங்க பொய்யன், நான் பொய்யன், அப்படி சொல்லிட்டே இருக்குதுக்கா? என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்து தேவன் பிளான் பண்ணியிருக்கிறாரா? ஒவ்வொரு காரியத்துக்கு நான் சொல்லுது, குடும்பத்தை குறித்து அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரா? பிள்ளைகளை குறித்து அவர் பிளான் வச்சிருக்கிறாரா? உங்களுடைய சரீர சுகத்தை குறித்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரா? பொருளாதாரத்தை குறித்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரா? தாயின் கற்பத்திலே கரு உருவாவதற்கு முன்பாகவே பிளான் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிளானுக்கு விரோதமாக எவனாச்சும் ஒருத்தன் பேசினாலும் அவன் பொய்யேன். நீங்க பேசினாலும் நீங்களும் பொய்யன்தான். தேவனுடைய வார்த்தை கீழே வச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்றத பெருசா வச்சுட்டோம்னா என்ன சொல்றோம்னா அவன் சத்தியபரன், தேவன் பொய்யன்னு சொல்றோம். ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று தேவன் சத்தியபரர், இல்லாட்ட நீங்களும் நானும் சத்தியபரா இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே சத்தியபரன் இருக்கு. இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது என்னன்னா இந்த அட்வைஸு, ஒப்பீனியன். யார் ஒப்பீனியன் சொன்னாலும் கர்த்தர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன். முதல்ல எண்ணம், அப்புறம் என்னமா மாறும்? ஹை திங்கிங்காக மாறும். உங்க எண்ணத்தை கர்த்தருடைய எண்ணத்துக்கு மேலாக வைக்கிறது. விசுவாசிகள் இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இருக்குங்க. இல்லைங்க இல்லைன்னு நான் சொல்றேன். இருக்கான்னு காமிச்சிடவா? நான் பைபிள் சொல்லுது, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆமாங்க தெரியுமா, பைபிளை சொல்லத்தான் செய்யுங்க. நம்ம அப்படித்தான் நாம நினைக்கிறது. இப்போ தசமமாக காணிக்க இருக்கு, பைபிள் சொல்லும். நான் அப்படி 10% கொடுக்குன்னு நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா 3% கொடுத்தாவே போதும் நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன கோச்சுக்கா போறாரு? கோச்சுக்க மாட்டாரு. உங்க மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லைன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. ஆனால் ஃபினான்ஸில் ஒரு பிரேக் த்ரூ வருமானு கேட்டால் வராது. ஏன் வராதுன்னா நீங்கள் அவரோட எண்ணத்தை கீழே வச்சுட்டு உங்கள் எண்ணத்தை நீங்கள் தூக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கும் சில ஒப்பீனியன் இருக்கு, உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கு. நீங்கள் இஷ்டப்படி நினைக்கலாம். உங்கள் விருப்பம், உங்கள் புத்தி, உங்கள் சிந்தை, நீ நினைப்பா பாரு. அப்புறம் அது என்னவா மாறிடும்னா இமேஜினேஷனாக மாறிடுச்சுன்னா தர்க்கமாக மாறும்.
தர்க்கமாக மாறினா டிபேட் பண்ண ஆரம்பிப்பான். நான் சொல்கிறதான் சரி அப்படிம்பாங்க. அதனால தான் தமிழில் தர்க்கன்னு போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் இமேஜினேஷனை போய் இமேஜினேஷனோடு அடுத்து இமேஜினேஷன் வந்துருச்சு உள்ளே போயிருச்சுனாவே அது ஃபீலிங்கோடு கலந்துரும். என்ன வந்து போகும்போது ஃபீலிங் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? ஒரு எண்ணம் வந்துச்சு போயிடுச்சு, ஆனால் எண்ணம் வந்து அந்த எண்ணத்தை கர்த்தருடைய எண்ணத்தை பார்க்கலும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டீங்க, அப்புறம் அதை அப்படியே சிந்திக்கிறீங்க, இமேஜின் பண்ணுறீங்க, என்னவாகும்? ஃபீலிங் வரும். யாரே ஒருத்தங்க என்றைக்கே ஒன்று சொன்னாங்க, அதை அப்படி சிந்திக்கிறீங்க, அப்படி யோசிக்கிறீங்க, அப்படி குத்துவோம். ஏன் என்னையாடா சொன்ன அப்படிமா அவன் சொல்லி ரொம்ப நாளாச்சு. இப்போ என்னவா மாறுது? ஃபீலிங்காக மாறும். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா ரிஸ்க்கு. கர்த்தருடைய எண்ணத்துக்கு விரோதமாக நம்முடைய எண்ணத்தை உயர்த்தி நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம், உணர ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறும், பலத்தாரனாக மாறும். பலத்தாரனாக மாறுச்சுன்னா, அதாவது உங்களுடைய எண்ணத்துக்கும், அதாவது உங்களுக்கும் உங்கள் எண்ணத்துக்கும் இடையே வேற எண்ணம் உள்ள வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. உள்ள உங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு இடையே என்னச்சுன்னா மேரேஜ் பாண்டிங் ஏற்பட்டுச்சு. நாம் இருவரல்ல, மேரேஜ் பாண்டிங் ஏற்பட்டுரும். நீங்கள் தான் அந்த எண்ணம், அந்த எண்ணம் தான் நீங்களாக மாறுவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? அவங்ககிட்ட வந்து என்னதான் வசனம் பேசுங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, அந்த எண்ணத்தை அவர்களுக்கும் அவர்கள் எண்ணத்துக்கும் நடுவே ஊடுருவ விட மாட்டாங்க. எரேமியா படிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடு படிச்சு பாருங்க. அவர்களை குறித்து அவர்கள் எண்ணம் வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த எண்ணத்துக்கு விரோதமாக எவ்வளோ தீர்க்கதரிசி வந்தாலும் கொன்றுவாங்க தெரியுமா? செஞ்சாங்களா? ஏன்? அவங்க என்ன சொன்னாங்க? எரேமியா படிச்சு பாருங்க. இவங்க எண்ணத்துக்கு விரோதமாக எரேமியா சொல்லும் போது எரேமியா தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க. இவங்களுக்கு நினைச்சதுக்கு மாதிரி ஒருத்தன் யார் ஏற்றா பேசினா அவன் சூப்பர்னாங்க. அப்புறம் இயேசு வந்தார், வார்த்தை மாம்சமாய் வந்துச்சு. அவர்களுக்கும் அவர்கள் எண்ணத்துக்கும் இடையே அவர் பேசுவதற்கு அவர் இடமே கொடுக்கல. ஏன்? அப்படியே சந்ததி சந்ததியாக அது போய் அது பலத்த அரணாக மாறிடுச்சு. பிசாசு உள்ள குடிபூந்து தேவன் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு மறைஞ்சிருப்பான் உள்ள. நீங்க இயேசு நாமத்தில் பிசாசை போகாது, என்ன செய்யணும்? வீட்டிடணும். இப்போ ஒரு டாக்டர் ஒருத்தர் குண்டு வச்சாருன்னு சொன்னாங்க தெரியுமா? டெல்லியில் என்ன பண்ணாங்க? அவர் வீட்டை இடிச்சு விட்டாங்க புல்டோசர் வச்சு. பிசாசு உங்களுக்கு விரோதமாக என்னென்ன கிரியை செய்கிறானோ அவன் உள்ள மனதில் வச்சுக்கிறான் பார்த்துங்களா எண்ணங்களை, அதை புல்டோசர் வச்சு அடிச்சிடணும். இந்த வசனம் முத கேட்குறேன் பார்த்தீங்களா? ஒரு வாஞ்சியோடு கேட்பாங்க. அதோட நான் இப்படி நினச்சேன், இப்படியா இருக்குது பைபிள் சொல்லுது இல்லையா? காரியங்கள் இப்படியா இருக்கிறதுன்ற ஒரு மன வாஞ்சியாக கேட்டார்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்படி நீ சூப்பர்னு அர்த்தம். ஆனால் பேசும்பொழுது உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தைக்கு வர மாதிரி ஹாஸ்டிலிட்டி ஏற்படுகிறது, ஒரு விரோதம் ஏற்படுகிறது. நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன். அந்த பாஸ்டர் என்னை பற்றி தெரிஞ்சே இருந்தாலும் என்கிட்ட பேசுகிறான், எவனே சொல்லி கொடுத்துட்டான் அப்படி நினச்சிங்கன்னா நீ எனக்கு விரோதமாக நிற்கல, கர்த்தருக்கு விரோதமாக நின்ட்டீங்க. நீங்கள் மனம் திரும்புவதற்கு நீங்கள் இடமே கொடுக்கல. நான் சொன்னது புரியுதுங்களா? பலத்தரன்னா அதாவது சொல்கிறோம், பிப்ளிக்கலாக சொல்கிறோம், பலத்தரம் ஸ்ட்ராங் ஹோல்டுங்கிறோம். பழக்க வழங்குறது என்னது? சில ஹேபிட்ஸுங்கிறோம்லங்க, அது என்னது? பலத்த அரண். ரட்சிக்கப்பட்டாச்சு, மறுபடியும் பிறந்தாச்சு, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றாச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, மாப்பிள்ளை மச்சான்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பாட்டில் எடுத்து மேலே வச்ச உடனே சிலருக்கு அப்படியே ஆஹா அப்படின்னு இருக்கும். ஏன் இருக்கும்னா அந்த எண்ணம் உள்ள இருக்கும். ஏன்னா பிசாசு என்ன செய்வான்னா நம்ம வந்து நம்முடைய செயலையும் நம்மையும் ஒன்றா மாற்றிடுவான். குடிகாரங்கிறாங்க தெரியுமா? இப்போ என்ன, அவன் வந்து மனுஷன் இல்லை, அவன் யாரு? குடிகாரன்.
பைபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா வியாதியஸ்தன் இருக்கு பார்த்தீங்களா, பெரும்பாடுள்ள சிறி, அவ பேரே சொல்லலை, அவ அந்த சிறி யாரு? அப்போ அந்த வியாதியோடு அடையாளப்படுத்தப்படுறா. பிசாசு என்ன செய்வான்னா நம்மளுடைய செயலையும் நம்மையும் அடையாளப்படுத்திடுவான். பைபிள் சொல்லுது நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம், தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். இந்த எண்ணத்தை அப்படியே சிந்திச்சு 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 பலத்தை அரணா கட்டிட்டோம்னா பிசாசு உள்நுழைய முடியாது. நமக்கும் நம்முடைய எண்ணத்துக்கும் இடையே ஒரு பாண்டிங் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அந்த பாண்டிங் இடையே பிசாசு உள்நுழைய முடியாது. அப்புறம் என்னதான் கதர்னா கூட செவிடங்காதில் சங்கூதுற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் சிலருக்கு வேற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நல்லவர்னா தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் சொன்னாங்க. இந்த சர்ச்சே நல்ல சர்ச்சில் இருந்தாங்க, அப்போ சில ஐக்கிய சபைனா செழிப்பும் வாங்க, அதே மாதிரி பேசுகிறான் பாரு அவன். இப்போ என்ன உண்டாங்கன்னா வார்த்தைக்கும் உங்களுக்கு அந்த உங்கள் தவறான எண்ணத்துக்கும் உங்களுக்கு பாண்டிங் ஏற்பட்டுச்சு, வேற எண்ணம் உள்ள விடாது. என்ன செய்யணும், அந்த எண்ணத்தை உடைக்கணும், இடிக்கணும், கவிழ்க்கணும், பிடுங்கணும், அப்புறம் கட்டணும். அப்புறம் நல்ல எண்ணங்களை கூட்டி கட்டுவோம், அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். சரிதானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய தயவு, உடைய கிருபை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் இருக்கட்டும். கர்த்தர் மேன்மையாக வைப்பார்னு சொன்னீங்களே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் உடைய மேன்மை, உடைய நிறைவு, உடைய சம்பூரமான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய எண்ணங்களை, கர்த்தருடைய சிந்தைகளை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் எந்த நன்மையும் குறைபடாமல் எல்லா பகுதியும் நிறைவாக இருக்கட்டும். பிசாசு சொல்லக்கூடிய எல்லா பொய்யான எண்ணங்கள், பொய்யான ஆலோசனைகள், அவைகள் எங்களுடைய விசுவாசம் முறையாக மாறாத அளவுக்கு, பிலீவ் சிஸ்டமாக மாறாத அளவுக்கு உம்முடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்களாக மாறி அவைகளே எங்களுடைய விசுவாசம் முறையாக மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். உன் சந்ததியின் மேலே ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்தின் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே, ஆவியும் ஆசீர்வாதமும் ஆளுகை செலுத்தட்டும். கரம் எங்கள் மேல் இருக்கட்டும், பராக்கிரமம் செய்யட்டும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனாய கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமையும் விலக்கி சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தர்களை பலத்தோடும் தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.